சிவய நமய நம சிவம சிவய நமய நம நம சிவய. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा. असाध्य साधक स्वामिन् असाध्यं तावकिं वद. रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो. अधिक्रूर महाकाय कल्पान्त दहनोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां தாதுமருகசி. உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும், இந்த 39வது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறுது. முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு, நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும், அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு, அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய அனுக்கிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு, அஷ்டலக்ஷ்மி கிருபா கடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். வட்டத்தை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே. தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது திட்டத்தை விட்டமாக்கி விட்டத்தை வட்டமாக்கக்கூடிய திறமையுடையவர்கள். இந்த வாச்சகங்கள்லாம் குருநாதர் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணது. திட்டத்தை விட்டமாக்கி அப்படின்னா, திட்டங்கள்ங்கிறது பிளான். உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத சரியான முறையில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா விட்டமாக மாறும். விட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வட்டத்தை இரண்டாக ஆக்கும் பொழுது, இது கணிதம் படித்தவாளுக்கு, கணிதத்தை தமிழ் மூலம் படித்தவர்களுக்கு நன்னா புரியும். அப்போ இரண்டாக நாம் ஒரு வட்டத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோட்டுக்கு விட்டம் அப்படின்னு பேர். அப்போ திட்டத்தை விட்டமாக்குவாங்க. அந்த விட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது அது வட்டமாயிடும். அப்போ திட்டத்தை விட்டமாக்கி விட்டத்தை வட்டமாக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் தனுர் ராசியை சார்ந்தவர்கள். அவங்களுடைய ஐக்யூ ரொம்ப நன்னா இருக்கும். இவ்வளவு திறமை வாய்ந்த தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? ஒரு ட்ரமாண்டஸான growth உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சாதனை ஆண்டா அமைய போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாணவர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ஈடுபாடு இருக்குன்னு பாருங்க. அந்த சப்ஜெக்டில் உங்களை எதிர்கால கல்வியை தேர்ந்தெடுங்க. நீங்கள் இந்த உங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கக்கூடிய கல்வி, உங்களுக்கு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கல்வி சரிதானா அப்படின்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஸ்டடி பண்ணிடுங்க. சில குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் லாங்குவேஜில் 100க்கு 100 வாங்கியிருக்கு. அதை திருத்திய ஆசிரியர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைக்கு ஒரு அரை மார்க்கு குறைக்கிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கான்னு பார்த்தோம். குறைக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனால லாங்குவேஜில் அந்த குழந்தைக்கு 100க்கு 100 மார்க் போட்டிருக்கோம். தமிழில் வாங்கியிருக்கு ஒரு குழந்தை. அந்த பெற்றோர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்புடைய உங்களுக்கு எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, எதில் நம்ம சாதிக்க முடியுங்கிற சிந்தனை இருக்கோ, இதை நீங்கள் 10th படிக்கக்கூடிய குழந்தைகள் மனசில் கேட்கலாம்.
ஆனால் அவர்களை நீங்க சமூகத்தோட ஒப்பிட்டு பார்த்து நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு யாரையுமே அழுத்த வேண்டாம். அவர்கள் எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறணுங்கிறது மட்டும்தான் பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பு. எந்த ஃபீல்டுலேயும் வரட்டுமே, கடினமான திறமை இருக்கக்கூடிய குழந்தைகள் எதிலையும் வரட்டுமே. அதனால இந்த தனுராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, குறிப்பாக தனுராசி சார்ந்த குழந்தைகளுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு பிளான் பண்ணுறதுக்கு சரியான கோலை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வரப்போகிறது. அதே போல் இளைஞர்கள், உங்களிடத்துல அபரிமிதமான கல்வி ஆற்றல், சார் நான் இன்னும் படிச்சிருக்கேன், எங்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்க போகிறது. வெரி கோல்டன் பீரியட் ஃபார் யூ. இல்லை நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஷேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கூட்டுத்தொழில், அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. ஆனால் அந்த சேஞ்ச் எப்போ வரப்போகிறதுன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் வரப்போகிறது. 1-4 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பதிய போகிறது. இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவைகள்லாம் பிளான் பண்ணுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாமி எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் பிள்ளைக்கு 30 வயசாயிடுச்சு, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா அழகாக இருக்கான், வீடு இருக்குது, கார் இருக்குது, கல்யாணம் ஆகணும் சுவாமி. அதே போல் என் பொண்ணை நன்னா படிக்க வச்சுருக்கேன், திருமணத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவங்க தனுர் ராசி, அவங்களுக்கு கல்யாணம் 3 வருஷமாக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ கல்யாணம் நிச்சயமாயிடும். மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வீட்டில் கெட்டி மேலும் சத்தம் கேட்கும். சுவாமி கல்யாணம் ஆகி 2 ஆண்டு காலம் ஆறுது, எங்கள் வீட்டில் ஒரு பேரம்பேத்தியை பார்க்கணும். உங்கள் வீட்டில் பேரம்பேத்திக்கான வாய்ப்புகள் மே மாதத்துக்கு அப்புறம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்கள் குடும்பத்துக்கு அருமையான முன்னேற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகிறது. ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படுறார். நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது கிராமத்தில் மக்கள் கேட்பாங்க, குரு பலன் இருக்கா அப்படின்னு. கல்யாணத்துக்கு பார்க்கும்போது மட்டும் கேட்பாங்க. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும், எந்த விதமான வெற்றியை நீங்கள் பெற வேண்டுமானாலும் குரு அருள் தேவை. அப்போ அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இப்போ தனுர் ராசிக்காரர்களுக்கு, அதுவும் உங்கள் ராசிநாதன் 1-4 அதிபதி, அவருடைய நேர் பார்வை உங்கள் ராசி மேலே விழப்போகிறது மே மாதத்துக்கு பிறகு. அதனால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. அதே போல் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு தொழிலில் ஒரு ட்ரமெண்டஸான growth கிடைக்க போகிறது. சில பக்தர்கள்ட்ட நல்ல திறமை இருக்கும், நல்ல உழைப்பு இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது, நம்ம என்ன அடுத்தது செய்யறது அப்படின்னு தெரியாது. இந்த குரு பகவானுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு இன்னும் செய்யணும்னு தோணும். இந்த கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் நல்ல தகவல்கள் கிடைக்கும், நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பார்கள், நல்ல ஜோதிடர்களை சந்திக்க முடியும். சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கோம் சுவாமி, இப்போதான் இன்னைக்கு தான் சந்திக்க முடிஞ்சதும்பாங்க. இதுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இப்போ தனுராசி சார்ந்த பக்தர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. வேலை நிமித்தமாக கணவன் ஒரு ஊர், மனைவி ஒரு ஊரில் இருந்தவர்களுக்கு கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரே ஊரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவி மனசில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், மனசுக்குள்ள இருந்த கோப தாபங்கள்லாம் விலகி நட்பாக மாறப்போகிறது. ஒரு அந்யோன்யம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட போகிறது. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகிறது. வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறது. சில பக்தர்கள் சொல்கிறா, நாங்கள் கடக்கால் போட்டு பல வருஷமாக அப்படியே நிற்கிறது, ஆனால் இப்போ தான் அதை கட்டுறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு.
எல்லாரும் சனீஸ்வர பகவான் அவர் மூலமா ஏற்படக்கூடிய நல்லதை யாருமே சொல்றதில்ல. சனிப்பெயர்ச்சி சமயத்தில் சனி பகவான் இந்த ஸ்தானத்துக்கு வந்து எனக்கு நல்லதை செஞ்சார் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? ஆனால் அஷ்டம சனி நடக்கிறது, ஏழரை சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அப்படின்னு இடையூறு வரும்போது மட்டும் அவர் எல்லாரும் வைக்கிறோம். தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2-3க்கு அதிபதி, 2-3க்கு அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த இடையூறுகள் எல்லாம் விலக போகிறது. உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு பெரிய பள்ளம் வெட்டினாங்க இல்லையா, அவைகளெல்லாம் நீங்க போகிறது. உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்கள் பக்கத்தில் சிரித்து பேசிண்டு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிண்டு, இதெல்லாம் கர்மாக்கள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்லேயே பலவிதமான இடையூறு பண்ணுகிறார்கள். அது அதுவும் அப்பேற்பட்ட கர்மா. ஒருத்தர் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் இடையூறுகள் செய்வது என்பது உங்களுக்கு ஜென்மாவா கர்மாவையும் பாபத்தையும் சேர்க்கும். அதை போல பல சூழ்நிலைகளை கடந்து வர வாழ்க்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெற போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் வசந்தம் மலரப் போகிறது, மகிழ்ச்சி பெருக போகிறது. இருந்தாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது நீங்கள் பெறக்கூடிய வெற்றியினுடைய சதவிகிதம் கூடுதலாகும். தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மேலும் பெருகுவதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இந்த மகான்கள் சித்தர்கள் வழிபாடு அப்படின்னா என்னமோ நம்ம காட்டுக்கு போய் கொல்லிமலைக்கு போகிறதா சதுரகிரிக்கு போகிறதா அப்படின்னு எல்லாம் கவலைப்படாதீங்க. சித்தர்கள் சாநித்தியம் எல்லா இடத்துலையும் இருக்கு. சித்தர்களுடைய ஜீவசமாதி எல்லா ஊர்கள்லையும் இருக்கு. சில இடங்களில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுடைய மகான்களுடைய சாநித்தியம் பிரம்மாண்டமாக இருக்கலாம். சில இடத்துல மகான்களுடைய சாநித்தியம் எளிமையாக இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம். மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம். நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு. இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.